ஏட்டி வள்ளி, வயிறெல்லாம் பசிக்குதுடி, இன்னும் சோறு ரெடி ஆகலையா? இந்த அம்மா சமையல் கட்டிக்கு 7:30 போனா மணி 9:30 ஆயிடுச்சு, இன்னும் சோத்தை கொண்டு வர மாட்டேங்கிறா பாரு. அடியே, நடு வீட்டில் இருந்துட்டு ஏண்டி கத்திட்டு கிடக்குறிய? ஏம்மா வந்துட்டியா? சோத்தை போடுமோ, வயிறு பசிக்குது, மலார்னு சாப்பிடுவோம். ஏமோ ஆமாமோ, சீக்கிரம் சோத்தை கொண்டா. எப்போ பார்த்தாலும் திங்கிறது தூங்குறது, மறுபடியும் எந்திரிச்சு திங்கிறது. ஏண்டி, ஆத்தாளுக்கு வந்து சமையல் கட்டில் ஒத்தாசையாக இருப்போன்னு எவ்வளாச்சும் நினைக்கிறீங்களா பாரு. ஏமோனா சமையல் கட்டுக்கு வந்தா நீங்கள் அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறிய, அப்புறம் எப்படிமா உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போகலாம். ஏமோ நேற்று என்ன வீடு கூட்ட சொன்னேன், சரி ஒத்தாசையாக இருப்போமேனு வீடு கூட்டினா, வீடு கூட்டினதுக்கப்புறம் ஏன் இப்படி கூட்டியிருக்கா அப்படின்னு பிடிச்சி திட்டுறிய. நான் என்னம்மா பண்ணட்டும்? ஏண்டி, செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சிங்கன்னா ஏண்டி உங்களை நான் ஏச போகிறேன்? உட்காருங்கடி, சோத்தை கொண்டு வரேன், தின்னுட்டு தூங்குங்க. சரி சரி, சோத்தை கொண்டா, இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கணும். ஏட்டி வள்ளி, இன்னைக்கு என்ன சமையலாக இருக்கும்? சுக்கி, கிச்சன்லேருந்து மட்டன் வாசனை வந்துச்சுரி. இன்னைக்கு கண்டிப்பாக மட்டன் பிரியாணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடடா, சொல்லும் போதே நாக்கு ஊறுதே. ஆமாண்டி சுக்கி, இன்னைக்கு வயிறு முட்டை நல்லா திங்கணும். ஏமோ, இன்னும் என்னம்மா பண்ணுறேன், சீக்கிரம் சோத்தை கொண்டு வாமா. ஏண்டி கத்திரிக்க? இந்தா. ஏமோ என்னதுமா இது? தோசையும் புதினா சட்னியும். அப்போ என் பிரியாணி? ஏடி, நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு பிரியாணி கேட்குதோ? ஏமா, அப்போ 2 மணி நேரமாக சமையல் கட்டில் என்னத்தம்மா சமைச்சிட்டு கிடந்தா? அடியே, தின்னுட்டு போட்ட பாத்திரம் ஒரு மூட்டை கணக்காக இருந்துச்சு, அதை உட்காந்து கழுவுறதுக்குள்ளேயே பாதி நேரம் போச்சு போ. ஏம்மா, எனக்கு கண்டிப்பாக பிரியாணி வேணுமோ? சுக்கி, போன வாரம் தானே பிரியாணி தின்னுட்டு வயிற்று வழியில் கிடந்தா, என்ன மறந்துட்டியா? கம்முன்னு கொடுக்கறத தின்னுட்டு போய் தூங்கு. இந்த தோசையை திங்கிறதுக்கு கம்முன்னு 2 பழத்தை வாங்கி தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்கலாம். ஏம்மா, அவ்வளோ நேரம் சமையல் கட்டில் இருந்துட்டு 2 தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கியாம்மா? அடியே, ஒழுங்கா 2 பேர் சோத்தை தின்னுட்டு எந்திரிங்க, நான் வீடு வேற கூட்டணும். ஏம்மா சரிம்மா, கத்தாத. இந்த அம்மைக்கு வேற வேலையே இல்லடி, எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருக்காவ. அடியே, தின்னு முடிச்சுட்டு தட்டை கழுவிடுங்கடி, அந்த ஆளை போட்டுறாதீங்க. ஏம்மா சரிம்மா. பிரியாணி போச்சேடி வள்ளி. விடுடி சுக்கு, என்கிட்ட 50 ரூபா இருக்குது. நாளைக்கு நம்ம மத்தியான நேரத்தில் ஒரு கடைக்கு போய் பிரியாணி வாங்கி நல்லா திம்போம், சரியா? சரிக்கோ, ஆத்தா கேட்டுற போகிறான், மெதுவாக பேசு. ஆத்தே, இந்த 2 பிள்ளைகளும் சம்முன்னு உட்காந்துட்டு இருக்காளுங்க. நம்ம குடிஞ்சு நெளிஞ்சு வீடு கூட்டுறதுக்குள்ளே முதுகெல்லாம் நோவுதே. ஏப்பா ஏமோ, நான் இப்போ தானம்மா சோத்தை தின்றுருக்கேன், அதுக்குள்ளே வேலை வாங்குறியே, ஏம்மா அப்படி பண்ணுறா? ஏம்மா தாயே புண்ணியவதி, இன்னும் எந்த வேலையும் செய்ய சொல்லலாமா? நீ சவுடார உட்காரு. ஏம்மா, அவளை ஏமா திட்டுறா? ஏட்டி வள்ளி, நாளைக்கு உன் மாமியார் வீட்டில் போய் நீ வேலை செய்வ பார்த்தியா, அப்போ நினைப்படி இந்த ஆத்தாவை. சுக்கி, சாப்பா விடுறாங்களாமாண்டி. விடடி வள்ளி, இந்த அம்மாவுக்கு அதே தான் வேலை. ஏமோ, எனக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் உதவி செய்வாருமோ, நீ கவலைப்படாத, சரியா? ஆமாண்டி, உன் புருஷன் கம்பெனி வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் வந்து பாப்பான் பாரு, நல்லா கனவு கங்குறியாடி. ஏம்மா, உன்கிட்டலாம் யாரும் வாக்குவாதத்தெல்லாம் ஜெயிக்க முடியாது, நான் போய் தூங்க போகிறேன் போ. ஏம்மா ஆமாமோ, நானும் தூங்க போகிறேன், பாய். சப்பா, இன்னும் நிறைய வேலை கிடக்க, நான் எந்நேரம் தூங்க?